எது? ஓட்டு போட ஊருக்கு போறியா? நீ ஊருக்கு போனியன்னா ஓட்டு போடுவேன்னு தெரியும். ஆனா நீ யாருக்கு போடுவேன்னு எங்களுக்கு தெரியும். போனா தானடா போடுவ. உன்னைய போக விடாம இங்கேயே உட்கார வச்சுட்டா அப்படின்னு சொல்லி திமுக தான் இந்த வேலையை பார்த்துச்சுன்னு ரொம்ப திடமா நம்புறாங்க. எவ்வளவு பேரு உண்மையிலேயே இந்த வேலையை திமுக பார்த்துருக்குன்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. எவ்வளவு கேவலமான ஒரு ஐடியா. அதாவது அந்த மென்டாலிட்டிக்கு நம்மளை அப்படியே கொண்டு போயிட்டாங்க. இந்த அவங்களுக்கு பூத்து வேலை பார்க்கவே நேரம் சரியா இருக்கு சார். அவங்களுக்கு இந்த வேலையை பார்க்கறதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. உண்மையிலேயே நினைச்சு பாருங்க, வேற யாராச்சும் இந்த வேலையை பார்த்துருப்பாங்களா? வேற யாராச்சும் அரசியல் கட்சிகள் இந்த வேலையை பார்த்துருப்பாங்க? அப்படி திமுக தான் இந்த வேலையை பார்த்துருக்கான் அப்படின்னு எங்கேயாச்சும் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? ஏதாச்சும் ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள், அதாவது ஒண்ணு இல்ல, பாசக எடுத்துக்குவோம், அண்ணாமலை எடுத்துக்குவோம், ஒருவேளை இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரச்சனை இருந்துச்சு, அவங்க இந்த வேலையை பார்க்கணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா அவங்க மேல எல்லாரும் எப்படி பாஞ்சிருப்பாங்க தெரியுமா? என்ன பிரச்சனை அப்படின்னா, இதை யாரும் எதிர்பார்க்கல. முதல்ல இவ்வளவு பேர் ஓட்டு போடுவாங்கன்னு எதிர்பார்க்கல. இவ்வளவு பேர் கிளம்பி தேர்தலை சீரியஸா எடுத்துட்டு ஊருக்கு கிளம்புவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஏன்னா பஸ் ஸ்டாண்ட் எப்போ ஃபுல் ஆகும், எப்போ அடிதடியா இருக்கும், எப்போ ஒரே நெரிசலா கிடக்கும், ஏற முடியாம எப்போ தவிப்பாங்க? ஃபங்க்ஷன், 2 ஃபங்க்ஷன், ஒன்று தீபாவளி, இன்னொன்று பொங்கல். இந்த 2 தவிர வேற எப்பயும், அதாவது மற்ற நேரங்களில் கூட்டங்கள் இருக்கும், ஆனா ஏறி கும்மி அடிக்கிற அளவுக்குலாம் கூட்டம் இருக்காது. அதாவது மண்டையை மட்டும் கொஞ்சம் வெளியில விட்டுக்கிறேன்டா, மூச்சு முட்டுது, உள்ள செத்து போயிட போறேன்டா அப்படின்ற அளவு கூட்டம் எப்ப இருக்குன்னா இந்த 2 முறை தான். பஸ் கிடைக்காம தவிக்கிறது இதுதான். முறையா தமிழ்நாடு பார்க்காத ஒரு அதிசயம். தேர்தலுக்காக, ஜனநாயக கடமையை நிறைவேற்றுறதுக்காக எல்லாரும் விருப்பப்பட்டு போயிருக்காங்க. நல்லா தெரிஞ்சவங்க ஃபோர்ஸ் பண்ணியோ காசுக்காகவோ இல்ல வேற அவங்களுக்குன்னு உள்ளுக்குள்ள ஒரு நினைப்பு, நாம ஓட்டு போடணும், அந்த ஓட்டு போடணுன்ற எண்ணத்தை உருவாக்குறது உண்மையிலேயே அதுல வேற யாருக்கு எந்த பங்கும் கிடையாது. அது விஜய் மட்டும்தான். அந்த ஆளு களத்துல இருந்த ஒரே ஒரு காரணத்தினாலதான் அத்தனை பேரும் கிளம்பி போனாங்க. இல்லைன்னா வீட்டை விட்டு இவங்க வெளியில வந்திருப்பாங்க. அவ்வளவு அக்கறை எல்லாம் இவங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஆனா அவங்க போறது உண்மையில யாரு முதல் நாள் நைட்டு வரைக்கும் யாரும் எந்த முடியும் சார் எதிர்பார்க்கவே இல்லை சார். அது என்ன அப்படின்னா 23ஆம் தேதி, 21ஆம் தேதி நைட்ல இருந்து லைட்டா ஆரம்பிச்சிருக்கு. சரி ரைட்டு, போக சரியாயிரும், எவன் அன்னைக்கு போக போறேன் அப்படின்னு பார்த்தா 23ஆம் தேதி விடிய கால வரைக்கும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பஸ் எல்லாம் கிளம்பி சிறப்பு பஸ் எல்லாம் பெருசா ஒன்னும் ஏற்பாடு பண்ண மாட்டாங்க எலெக்ஷனுக்கு. நியாயமா பார்த்தா எலெக்ஷனுக்கு என்ன தெரியுமா பண்ணணும்? அன்னைக்கு ஒரு நாளைக்கு எந்த இடத்துக்கு போனாலும் ஃப்ரீ. தமிழ்நாட்டுல எந்த இடத்துக்கு போனாலும் ஃப்ரீன்னு சொல்லி அறிவிக்கணும் நியாயமா. ஏன்னா எதுக்காக போறோம்? எங்க வேலைக்கா போறோம்? ஜனநாயக கடமையை செய்யறதுக்காக போறோம். அப்படி கடமையை செய்யறதுக்காக போறதுக்கு காசு வாங்குறீங்க, அது ஒரு விதத்துல லஞ்சம் இல்லை? யோசிச்சு சார். ஐயோ இது ஃப்ளோல வந்தது நல்லா இருக்குல்ல பாயிண்ட். நான் என் கடமையை செய்யறதுக்காக போறேன். என் கடமையை செய்யறதுக்காக நீ என்கிட்ட காசு வாங்கிக்கிட்டு உன் கடமையை செய்ய நீ சொல்றிய. யோசிச்சு பாருங்களேன். பொதுவா கடமையை செய்யறதுக்கு தான் காசு கொடுப்பாங்க. கடமையை செய்யறதுக்கு நாங்க எவன் கடமையை செய்யறான்னு அவன் காசு கொடுப்பானு என்ன? அவனை ஊரா எந்த ஊருக்கு போனாலும் அவனை கொண்டு போய் அந்த ஊர்ல இறக்கி விட்டு போட்டு திரும்ப கூட்டிட்டு பத்திரமா வர வேண்டியது அரசாங்கத்தோட பொறுப்பு. அட்வர்டைஸ் மட்டும் பண்றோம்ல. எங்க போனீங்கனாலும், அதாவது நீங்க எங்க இருந்தீங்கனாலும் ஓட்டு போட ஊருக்கு வந்தே ஆகணும். சில பேர் ஓட்டு போட ஊருக்கு வந்திருக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு ஓட்டு இல்லைன்ட்டாங்க. செலவு பண்ணி இந்த சர்க்கார் படத்துல வர்ற மாதிரி எல்லாம் பிளைட்ல எல்லாம் டிக்கெட்டை போட்டு கிளம்பி வந்திருக்காங்க, ஆனா வந்தவனுக்கு ஓட்டு இல்லை. அதை விடுங்க, இங்கேருந்து ஊருக்கு அவங்க பிளைட் டிக்கெட் போட்டு வர்ற அளவுக்கு இருக்காங்கன்னா ஓரளவுக்கு அவங்க கிட்ட காசு இருக்குன்னு அர்த்தம், ஓரளவுக்கு. ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒரு நாள் பொழப்ப விட்டு விட்டு கம்பெனியில படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு லீவு வாங்கி அடிச்சு புடிச்சு எப்படியாச்சும் ஊருக்கு போகணும்னு நினைக்கிறவனா போக விடாம நிப்பாட்டி வச்சிருக்கீங்க. ஐயா நீங்க வேணும்னே பண்ணல, ஆனா சிச்சுவேஷன் அப்படி இருக்குன்றப்ப என்ன செஞ்சு ஒரு ஆல்டர் சொல்யூஷன் கொண்டு வந்திருக்கணுமா இல்லையா? இருக்கிற எல்லா பஸ்ஸையும் கலப்பு. இந்த நம்ம இதுக்கெல்லாம் பொங்கலுக்கெல்லாம் விடுவீங்கல்ல சிறப்பு பஸ், எது? இந்த லோக்கல்ல டவுன் பஸ் சுத்திட்டு இருக்குமே, அந்த பஸ்ஸை தூக்கிட்டு போவீங்கல்ல, அதுல எவன் போக மாட்டேன்னு சொன்னான், இந்த பஸ்ல ஏற மாட்டேன்னு சொன்னான், ஏசி பஸ் தான் வேணும்னு சொல்லுவானா என்ன? அதை கொண்டாந்து இறக்கி விட்டு உடனே போக்குவரத்து துறை அமைச்சர் அதை பண்ணி சார். இன்னைக்கு நேற்றுக்கு வரைக்கும், ஏன் அடுத்த ஆட்சி அமைக்கிற வரைக்கும் நீங்க தான் எல்லாமே.
ஐயா மு.க. ஸ்டாலின் தான் முதலமைச்சர், இப்ப இருக்கிற போக்குவரத்து துறை அமைச்சர் தான் போக்குவரத்து துறை அமைச்சர், நிதி அமைச்சர் தான் நிதி அமைச்சர். இல்லம்பியலா உங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. அதை நீங்க ஏற்பாடு பண்ணிருக்கணுமா பண்ணிருக்க கூடாது. அவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இல்ல இந்த முறை இந்த மாதிரி எல்லாம் நீங்க எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் பண்ண வேண்டாம். நம்மளால அதெல்லாம் செய்ய முடியாது. நம்ம இது வரைக்கும் எதிர்பார்த்த வருஷம் வர்ற வெள்ளம் மழை இதுக்கே நம்ம வந்து எதையுமே முன்னேற்பாடு பண்ணி வச்சது கிடையாது. இதுக்காக நம்ம பண்ணி வைக்க போறோம்? யோசிச்சு பாருங்க. ஆனா வந்ததுக்கு அப்புறம் இது அவங்க வேணும்னு பண்ணல. பட் ஆனா நடந்தது அவங்களுக்கும் கொஞ்சம் சாதகமா போச்சு அப்படின்னு சொல்லலாம். யாருக்கு? ஆப்போசிட்ல இருக்கிறவங்க. இது கில்லாம்பாக்கம் வர்ற வரைக்கும் ஒருவேளை எவனாச்சும் ஒருத்தர் இன்னைக்கு இருக்கிற கட்சிக்கு என்ன பிரச்சனை, நாம இந்த கட்சிக்கே ஓட்டு போடுவோம் அப்படின்னு நினைச்சு அவன் வந்திருந்தாலும் கிளாம்பாக்கத்துல இருந்து வண்டி ஏறி ஊருக்கு போற வழியில அவன் மைண்ட் அப்படியே மாத்திருப்பான். இவங்களுக்கு போடவே கூடாதுடா, இவங்களுக்கு எதுக்குடா நம்ம போடணும், இதுக்காடா இவங்களுக்கு போடணும். கேவலம் ஒரு பஸ், அதுவும் எலெக்ஷன் அன்னைக்கு நம்மளை இப்படி திண்டாட விட்டுட்டாங்களடா. காசு கொடுக்காம போகணும்னு நினைச்சோமா, இல்ல ஓசியில போகணும்னு நினைச்சோமா, உரிமையை காப்பாத்துறதுக்காக போகணும்னு நினைச்சா இவங்களுக்கு எவ்வளவு அந்த இது இருக்கணும். அது பேர் நம்ம வன்மம் வன்மம். எங்க ஊருக்கு போய் இவன் அவனுக்கு ஓட்டு போட்டுருவானோ சத்தியம். அந்த அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிறவங்க முழுக்க முழுக்க அங்கேதான் ஓட்டு போடுவாங்க எல்லாம் கிடையாது. பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிறவங்க எங்க வேணாலும் ஓட்டு போடலாம், யாருக்கு வேணாலும் போடலாம். ஆனா அதுல இருக்கிறதுல 50 உண்மையில அந்த 50% அது அங்கிருந்து கிளம்பி போயிட்டு போடணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தோட போனாங்க பத்தியலா. அந்த எண்ணம் அதுல இருக்கிற 50% உண்மையிலே அங்கேதான் விழுந்திருக்கு. அதுல மாற்று கருத்துன்றதே கிடையாது. பட் ஆனா இதை எப்படி சமாளிக்க போறேன், இதெல்லாம் வந்து நீங்க நான் ஒண்ணுமே பிளான் பண்ணலப்பா அப்படின்னு நீங்க சொல்லலாம். நீங்க பிளான் பண்ணல, ஆனா நேச்சரே உங்களுக்கு பிளான் பண்ணி இப்ப விட்டுருச்சு. அதுல இருந்து உங்களால இப்ப இந்த விஷயத்தை நீங்க